ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல வந்து இஎம் வேவ்ஸை எப்படி ஜென்ரேட் பண்றது, இஎம் வேவ்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல வந்து நான் ஒரு பிளஸ் கியூ சார்ஜை பிளேஸ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சார்ஜை வந்து நான் ஆசிலேட் பண்ண போறேன். ஆசிலேஷன்னா என்ன? அது வந்து ஒரு எஸ்ஹெச்எம் மோஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த சார்ஜை வந்து நான் முதல்ல ரைட்ல டிஸ்பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த சார்ஜ் வந்து ரைட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ரைட் போனதுக்கப்புறம் ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனதுக்கப்புறம் இது வந்து திருப்பி சென்டர் கிட்ட வரும். சென்டர் வந்ததுக்கப்புறம் இது வந்து திருப்பி லெஃப்ட் போகும். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனதுக்கப்புறம் இது திருப்பி சென்டருக்கு வரும். ஸோ இந்த சார்ஜோட ஒரு ஆசிலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த சார்ஜை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் Pன்னு சொல்றேன். ஸோ இந்த சார்ஜ் டிஸ்பிளேஸ் பண்ண இந்த P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இந்த சார்ஜ் Q வந்து சப்போஸ் மூவ் ஆகி இங்க வந்துருச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலி சார்ஜ் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஆரிஜின் டு பியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இப்போ நான் இந்த சார்ஜ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷன் கியூக்கு கொண்டு வரேன். ஸோ பொசிஷன் கியூக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இந்த சார்ஜை டிஸ்பிளேஸ் பண்ண இந்த பொசிஷன் Pல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜ் ஒரிஜின்ல இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். இந்த சார்ஜ் வந்து நான் இப்படி ரைட் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரேன்னா இங்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கம்மி ஆகும். ஸோ இந்த பொசிஷன் Pல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் Pல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா அது வந்து ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா அது திருப்பி ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஆசிலேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் எடுக்கிறேன். ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை வந்து நான் ஆசிலேட் பண்றேன். அந்த மோஷன் வந்து எஸ்ஹெச்எம் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆசிலேஷன் வந்து எஸ்ஹெச்எம் தான். ஸோ எஸ்ஹெச்எம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை வந்து எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன். அந்த எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்றதுனால எல்லா பாயிண்ட்லயும் ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து திருப்பி ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து திருப்பி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து திருப்பி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸ்லி ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை நம்ம ஆசிலேட் பண்றோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரெண்டு ப்ராசஸும் சைமல்டேனியஸ்லி நடக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு இஎம் வேவ் கிடைக்குது. இஎம் வேவ் ஜென்ரேட் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அது வந்து எல்சி ஆசிலேஷன். எல்சி ஆசிலேஷன்னா என்ன? என்கிட்ட வந்து ஒரு இண்டக்டர் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் சீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த இண்டக்டரோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து நான் எல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலி இந்த கெப்பாசிட்டர் மேல ஒரு சார்ஜ் Q இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் Q அண்ட் மைனஸ் Q. ஸோ பிளஸ் Q மைனஸ் Q இருக்க போது T ஈக்குவல் டு 0 டைம் இருக்க போது இந்த கெப்பாசிட்டர் மேல சார்ஜ் Q இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் பிளேட்ல வந்து பிளஸ் Q, ரைட் பிளேட்ல வந்து மைனஸ் Q. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இங்க நடுவுல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் போகும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த சார்ஜ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மால் கியூவும் மைனஸ் ஸ்மால் கியூ ஆயிரும்.
ஸோ இது நடக்க போது இந்த சர்க்கியூட்ல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். இந்த சர்க்கியூட்ல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஆனா ஸ்டில் இங்க நடுவுல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இனிஷியலி கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கு. அந்த கேபிட்டல் கியூ சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டு ஸ்மால் கியூ சார்ஜா சேஞ்ச் ஆகுது. ஸோ பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜ் குறைஞ்சிட்டு ஸ்மால் பிளஸ் கியூ சார்ஜா மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சார்ஜ் குறைஞ்சிட்டு ஜீரோவா மாறிடும். ஸோ ரெண்டு பிளேட்லயும் சார்ஜ் ஜீரோவா இருக்கும். ஸோ நீங்க ஏற்கனவே எல்சி ஆசிலேஷன்ல படிச்சிருப்பீங்க. சார்ஜ் ஜீரோ ஆனா அந்த நேரத்துல சர்க்கியூட்ல வந்து கரண்ட் மேக்சிமமா இருக்கும். அந்த கரண்டோட வேல்யூ வந்து Q டிவைடட் பை ரூட் எல்சியா இருக்கும். ஸோ இந்த கரண்ட் வந்து நான் I0ன்னு சொல்றேன். ஸோ சார்ஜ் ஜீரோவா இருக்க போது கரண்ட் வந்து மேக்சிமமா இருக்கும். ஸோ சார்ஜ் ஜீரோவா இருக்க போது எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த லெஃப்ட் பிளேட்ல வந்து சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜீரோல இருந்து சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த லெஃப்ட் பிளேட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதே மாதிரி ரைட் பிளேட்ல என்ன ஆகும்னா, சார்ஜ் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். கரண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளேட்ல இருந்து சார்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த பிளேட்ல வந்து சார்ஜை டம்ப் பண்ணுது, இல்லைன்னா சார்ஜை டெபாசிட் பண்ணுது. ஸோ ஜீரோல இருந்து நம்ம சார்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அதே மாதிரி ஜீரோல நம்ம சார்ஜ் டெபாசிட் பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, லெஃப்ட் பிளேட்ல வந்து என்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து நான் மைனஸ் கியூன்னு சொல்றேன். அதே மாதிரி ரைட் பிளேட்ல வந்து என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது வந்து நான் பிளஸ் கியூ சொல்றேன். ஸோ சார்ஜஸ் இருக்கிறதுனால திருப்பி இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து மாறிடும். ஸோ இனிஷியலி வந்து என்ன இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கு. ஏன் லெஃப்ட் டு ரைட் இருக்கு? ஏன்னா லெஃப்ட் பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரைட் பிளேட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும். ஆனா இப்போ என்ன ஆகுது, லெஃப்ட் பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரைட் பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ திருப்பி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்க்கு நடுவில். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு. முதல்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கு. ஆனா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சார்ஜ் வந்து இன்னி நெகட்டிவா மாறிடும். ஸோ இந்த சார்ஜ் வந்து மைனஸ் கியூ ஆயிரும், இந்த சார்ஜ் வந்து இன்னி பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு பிளஸ் கியூ ஆயிரும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம பார்த்தோம்னா சார்ஜஸ் எப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் பிளேட்ல வந்து மைனஸ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கும், ரைட் பிளேட்ல வந்து பிளஸ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்டா இருக்கும், ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் அண்ட் எண்டிங் அட் நெகட்டிவ் பிளேட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இனிஷியலி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் டு ரைட் இருக்கு. லெஃப்ட் பிளேட்ல வந்து பாசிட்டிவ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கு, ரைட் பிளேட்ல வந்து நெகட்டிவ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கு. ஃபைனலி என்ன ஆகுது, ஃபைனலி லெஃப்ட் பிளேட்ல மைனஸ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கு, ரைட் பிளேட்ல வந்து பாசிட்டிவ் கேபிட்டல் கியூ சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து இப்போ ரைட் டு லெஃப்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ சார்ஜ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து அதிகமா இருக்கும். சார்ஜ் இங்க வந்து கம்மி ஆகுது. ஸோ சார்ஜ் கம்மியானா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் கம்மி ஆகும். ஸோ இங்க வந்து மேக்சிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆயிடுச்சு, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆயிடுச்சு. இங்க வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிடியூட் வந்து கம்மியா தான் இருக்கும், ஏன்னா இங்க சார்ஜோட மேக்னிடியூட் கம்மியா இருக்கு. இங்க வந்து திருப்பி என்ன நடக்குது, சார்ஜோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபைனலி எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் இங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்
வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அது கண்டினியூஸா மேக்னிடியூட சேஞ்ச் பண்ணுது, டைரக்ஷனும் சேஞ்ச் பண்ணுது. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா நம்ம கிட்ட என்ன ஆகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன? என்கிட்ட வந்து ஒரு வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? ஒரு வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து திருப்பி மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால எல்சி ஆசிலேஷன் வச்சுட்டு நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு இன்ஸ்டன்ட்ல, ஒரு ரேண்டம் இன்ஸ்டன்ட்ல இந்த சர்க்கியூட் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ அந்த ரேண்டம் இன்ஸ்டன்ட்ல வந்து சப்போஸ் லெஃப்ட் பிளேட் மேல சார்ஜ் பிளஸ் கியூ இருக்கு, ரைட் பிளேட் மேல சார்ஜ் மைனஸ் கியூ இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பிளேட் இருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ நம்ம எல்சி ஆசிலேஷன்ல படிச்சிருப்போம், எந்த டைம்லயும் சார்ஜோட வேல்யூ வந்து மேக்சிமம் சார்ஜ், அதாவது கேபிட்டல் கியூ காஸ் ஒமேகா டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஒமேகாவோட வேல்யூவும் நம்ம படிச்சிருக்கோம். ஒமேகாவோட வேல்யூ வந்து 1/√LCக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ காஸ் T/√LC அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் சார்ஜோட வேல்யூ. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஒரு பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும்? Q/2A எப்சிலன் நாட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எவ்வளவு, இந்த பிளேட்னால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்? Q/2A எப்சிலன் நாட். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து Q/2A எப்சிலன் நாட் பிளஸ் Q/2A எப்சிலன் நாட். இது ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Q/A எப்சிலன் நாட். ஸோ கியூவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ கியூவோட வேல்யூ வந்து கேபிட்டல் கியூ காஸ் T/√LC டைம்ஸ் 1/A எப்சிலன் நாட். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு Q/A எப்சிலன் நாட் காஸ் T/√LC நான் எழுதலாம். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, Q/A எப்சிலன் நாட், இந்த டேர்மை வந்து நான் கிளப் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு E0 காஸ் T/√LC. ஸோ இந்த E0 வந்து வேற எதுவும் இல்லை, இந்த E0 வந்து Q/A எப்சிலன் நாட். இந்த டேர்ம் தான் நான் எப்சிலன் E0 வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்கிட்ட வந்து ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஏன் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ டைம் மாற மாற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் மாறிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஹியர். ஸோ அதனால என்கிட்ட ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பிளேட்ல வந்து பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, இந்த பிளேட்ல வந்து மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்கிட்ட இப்படி இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணோம், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா அது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ரிடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு கரண்ட் கேரிங் வயர் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஆக்சுவல் கரண்ட் கிடையாது, இது வந்து ஒரு இமேஜினரி கரண்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இங்க நடுவுல ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் கேரிங் வயர் வந்து ஐடி கரண்ட் கேரி பண்ணுது. ஐடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் வயர் இப்படி இருக்கு. அந்த கரண்ட் கேரிங் வயர்ல இருந்து நம்ம ஆர் டிஸ்டன்ஸ் போறோம்னா, இந்த கரண்ட் கேரிங் வயர் ஐ கரண்ட் கேரி பண்ணுது. இந்த கரண்ட் கேரிங் வயர்ல இருந்து நம்ம ஆர் டிஸ்டன்ஸ் போறோம்னா எனக்கு வந்து ஒரு அவுட்வர்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? μ0I/2πr இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால நான் ஆர் டிஸ்டன்ஸ் இப்படி மேல டிராவல் பண்றேன்.
ஸோ எனக்கு வந்து ஒரு அவுட்வர்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? மியூ நாட் ஐ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை 2πr. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து என்ன பண்ணுது? ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டே கால்குலேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து நத்திங் பட் எப்சிலான் நாட் டி ஃபை பை டிடி. இந்த ஃபை என்னது? இந்த ஃபை வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியா. இப்படிதான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளோ இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E நாட் காஸ் டி பை ரூட் எல்சி இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஏரியா வந்து A, அது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து E நாட் A காஸ் டி பை ரூட் எல்சிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ E நாட்டோட வேல்யூ என்னது? E நாட்டோட வேல்யூ வந்து Q பை A எப்சிலான் நாட் டைம்ஸ் A காஸ் டி பை ரூட் எல்சி. ஸோ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரெண்டு ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து Q பை எப்சிலான் நாட் காஸ் டி பை ரூட் எல்சி இதுக்கு ஈக்குவலா கிடைச்சிரும். ஸோ எனக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து எப்சிலான் நாட் டி பை டிடி ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து Q பை எப்சிலான் நாட் காஸ் டி பை ரூட் எல்சி. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க Qவும் எப்சிலான் நாட்டும் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எப்சிலான் நாட் டைம்ஸ் Q பை எப்சிலான் நாட் டி பை டிடி டைம்ஸ் டி பை டிடி ஆஃப் காஸ் டி பை ரூட் எல்சி. ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்? இந்த எப்சிலான் நாட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து எனக்கு Q டைம்ஸ் டி பை டிடி ஆஃப் காஸ் டி பை ரூட் எல்சி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் டி பை ரூட் எல்சி. அதே மாதிரி இந்த 1 பை ரூட் எல்சி வந்து நான் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன கிடைக்குது? மைனஸ் Q பை ரூட் எல்சி டைம்ஸ் சைன் டி பை ரூட் எல்சி. இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட வேல்யூ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? மியூ நாட் ஐ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை 2πr. ஸோ இங்க வந்து நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா மியூ நாட் பை 2πr டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன? Q பை ரூட் எல்சி டைம்ஸ் சைன் டி பை ரூட் எல்சி. ஸோ இதுதான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ நம்ம இது வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எல்சி ஆசிலேஷன்ல சார்ஜோட வேல்யூ வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ சார்ஜ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். சார்ஜ் வந்து கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டைம் சேஞ்ச் ஆக ஆக சார்ஜோட வேல்யூவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ சார்ஜ் சேஞ்ச் ஆகுறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா தான் எனக்கு கிடைக்கும். ஸோ டைம் சேஞ்ச் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ஸோ இந்த வேல்யூ நம்ம டிரைவ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ டைம் சேஞ்ச் ஆக ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் டைம் சேஞ்ச் ஆக ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து
ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஜென்ரேட் பண்ணது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து திருப்பி ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸ்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சைமல்டேனியஸ்லி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எல்சி ஆசிலேஷன் வச்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்.